ராமு என்பவர் ஒரு கம்பெனியில் துடைக்கிற வேலைக்காக போயிருந்தார். அவர் துடைக்கிற வேலைக்காக கேட்டுட்டு இருந்தார். அப்போ அங்கே இருந்த அதிகாரி, உன்கிட்ட இமெயில் இருக்கா? இமெயில் இருந்தால் தான் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். என்கிட்ட இமெயில்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அந்த வேலை செய்யறதுக்காக வந்தவர். அதனால் அந்த அதிகாரி, இமெயில் இல்லைனா இந்த மாதிரி இடத்துலலாம் உன்னால் வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரை அமைச்சிட்டாரு. அதனால் அவர் ரொம்ப வருத்தமாக இருந்தார். அதனால் ஒரு வெங்காய வியாபாரம் செய்யலான்னு பார்த்தாரு. அவர் வெங்காயம் எல்லாம் வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட இருந்த காசுக்கு தெரு கடை தெருவில் போயிட்டு வெங்காய வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தார் அவர். ஏப்பா வெங்காயம் எல்லாம் எவ்வளோ? 1 கிலோ, எனக்கு 1 கிலோ வெங்காயம் கொடுப்பா அப்படின்னு அங்கே வந்தவங்கெல்லாம் வெங்காயம் எல்லாம் வாங்க ஆரம்பித்தாங்க அவர்கிட்ட. அதனால ராமுக்கும் நல்ல லாபமும் கிடச்சிது. ஏப்பா ஒரு கடையில் ஒரு விலை சொல்கிறீங்க, ஒரு கடையில் 20 ரூபாய் ஏற்றி விற்கிறீங்க, இன்னொரு கடையில் 10 ரூபாய் ஏற்றி விற்கிறீங்க, நாங்கள் எங்கே தான் வெங்காயம் வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே வந்தவங்களாம். அண்ணே எனக்கு ஒரு 4 கிலோ வெங்காயம் கொடுங்க, ஒரு 2 வாரத்துக்கு வச்சு சமைக்கிற மாதிரி 4 கிலோ வெங்காயம் கொடுங்க அப்படின்னு அங்கே வந்தவங்க எல்லாம் நிறைய கிலோ கணக்கில் வாங்க ஆரம்பித்தாங்க ராமு கிட்ட. அதனால ராமுக்கு நல்ல லாபமும் கிடச்சிது. போட்ட முதலுக்கு அதிகமாகவும் காசும் கிடச்சிது ராமுவுக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் ராமு. எல்லாரும் வந்து வெங்காயமும் கிட்ட வாங்கிட்டே இருந்தாங்க. ஏன்பா எனக்கு ஒரு 3 கிலோ வெங்காயம் கொடு, ஒரு கடையில் ஒரு விலை சொல்கிறாங்க, இன்னொரு கடையில் இன்னொரு விலை சொல்கிறாங்க அப்படின்னு அங்கே வந்தவங்க எல்லாம் எல்லா கடையும் பற்றி குறை சொல்லிட்டு இருந்தாங்க. வெங்காயமும் ராமுக்கிட்ட வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இதனால ராமுவுக்கு நல்ல லாபமும் கிடச்சிது. இந்த வெங்காய வியாபாரம் பண்ணி ராமு அந்த கிராமத்தில் ரொம்ப பெரிய ஆளாயாக வந்துட்டான். தினமும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அந்த காசெல்லாம் எண்ணி பார்க்கும்போது அவனுக்கு நல்ல லாபமும் கிடச்சிது. அதனால் விரைவிலேயே ஒரு வீடும் கட்டலான்னு பார்த்தான் ராமு. விரைவிலேயே ஒரு பெரிய பங்களா வீடும் கட்டினான் ராமு. கொஞ்ச நாட்கள் கழித்து பார்த்தால் ராமு அந்த கிராமத்தில் பெரிய வீடு ஒன்று கட்டியிருந்தான். அப்போ அங்கே வந்து அதிகாரி ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக வந்திருந்தார். அப்போ அவர் இமெயிலை கேட்டு வந்திருந்தார். உங்ககிட்ட இமெயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தார் அவர். அந்த ராமு, என்கிட்ட இமெயிலாம் இல்லை, இமெயிலாம் இருந்தா நான் ஒரு கம்பெனியில் தழை துடைக்கிற வேலை தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போதான் புரிஞ்சுது அவருக்கு, இந்த காலத்தில் இப்படியும் ஒருத்தரா இமெயில் இல்லாமல் இந்த காலத்துலேயும் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுட்டு இருந்தார். இமெயில் இல்லாமல் போனதுனால தான் நான் இவ்வளோ பெரிய வியாபாரியாக இருந்திருக்கேன். இமெயில் இருந்ததுன்னா இன்னத்துக்கு அந்த கம்பெனியில் தரை தான் தொடச்சு கொண்டு இருப்பேன் என்று ராமு சொல்லி கொண்டு இருந்தான். இமெயில் இந்த காலத்துக்கு ரொம்ப முக்கியம் என்று அதிகாரியும் சொல்லி கொண்டு இருந்தார்.